நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் பழத்தின் விதை தொண்டையில் சிக்கி 5 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். என்ன நடந்தது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதாவது திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் உள்ள வடக்கு தைக்கா தெருவை சார்ந்தவர் நிஜாம். இவரோட 5 வயது மகன் ரியாஸுங்க. இவங்க ரம்புட்டான் பழத்தோட விதை அந்த சிறுவனின் தொண்டையில சிக்கி மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்திருக்குது. அதாவது ரியாஸுக்கு அவனோட தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து ரம்புட்டான் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா அந்த பெரிய விதையானது ரியாஸோட தொண்டையில சிக்கிக்குச்சு. இதனால மூச்சு விட முடியாம திணறிய சிறுவனை குடும்பத்தினர் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா இந்த மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே ரியாஸ் துரதிருஷ்டவசமா உயிரிழந்திருக்கிறான். இந்த சம்பவம் மேலப்பாளையம் சம்பவம் பற்றி மேலப்பாளையம் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை செஞ்சு வராங்க. அதாவது குழந்தைகளுக்கு உணவளிக்கும் பெற்றோர் மற்றும் பெரியோர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு முறைகள் விதிமுறைகள் குறித்து அவசர விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். எப்பவுமே அது ஏற்படுத்துறதே இல்லை. குறிப்பா இந்த ரம்புட்டான், லிச்சி, பலாப்பழம், திராட்சை, செர்ரி போன்ற பழங்களில் உள்ள விதைகளும் சிறிய உணவு துண்டுகளும் சிறு குழந்தைகளுக்கு எப்பவுமே ஆபத்தை விளைவிக்கக்கூடியவங்க. இந்த சிறு குழந்தைகளோட தொண்டைக்குழை மிகவும் சிறியதாக இருக்கும் என்பதால சிறிய உணவுப் பொருட்கள் கூட எளிதில் அடைப்பை ஏற்படுத்தி மூச்சு திணறலை ஏற்படுத்திடலாம். எனவே குழந்தைகளை சாப்பிடும்போது பெரியவர்கள் உடன் இருந்து முழுமையாக கண்காணிக்க வேண்டியது மிக அவசியம். விதைகளை அகற்றணும் அல்லது பழங்களை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொடுக்கறது இது போன்ற விபத்துக்களை தவிர்க்க எப்பவுமே உதவும். ஒருவேளை உணவு உணவுப் பொருள் தொண்டை கொள்ளையில சிக்கிக்கிட்டா கூட உடனடியாக முதல் உதவி அளிக்கணும் அப்படிங்கிறது பேசிக் கண்டிப்பா முக்கியம். இது பெற்றோரோட அடிப்படை அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் தரப்பு கேட்கும்போது வலியுறுத்துறாங்க. குழந்தைகளோட பாதுகாப்பு விஷயத்துல சிறு அலட்சியம் கூட ஈடு செய்ய முடியாத இழப்புகளுக்கு வழிவகுக்குங்கிறது இந்த சோகமான நிகழ்வு உணர்த்துற ஒரு காரியமாகும். இது போன்ற துயர சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு பழைய காலத்தில் உள்ளவங்க இந்த முதுகலை தட்டுறது உள்ளிட்ட முதலுதவி சிகிச்சைகளை கொடுப்பாங்க. போன்ற சிகிச்சைகள் முறைகள் தற்போது காலப்போக்கில் அழியிற ஒரு காரணத்தினால இந்த மாதிரி உயிரிழப்புகள் தற்போது அதிகமாயிட்டு இருக்கிறது. இங்க உள்ள மாவட்ட மக்களிடையே ஒரு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குதுங்க. நன்றி சிவகுமார், உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி.